நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். யாரையும் பணியிலிருந்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் கிடையாது என்று தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை அரசு தொழிலாளர் துறை மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணையம் இணைந்து உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு முகாம் தொழிலாளர் துறை அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆணையர் மலர்கண்ணன் வரவேற்று பேசிட முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். பின்னர் சிறப்புரையாற்றுகையில் தொழிலாளர் நலத்துறை தொழிற்சாலைகளை ஆய்வு செய்து குழந்தை தொழிலாளர் நிலையை குறைத்திருக்கிறது. மேலும் கல்விக்காக புதுவை அரசு முக்கியத்துவம் கொடுத்து பல உதவிகளை செய்து வருகிறது. எனவே குழந்தைகள் படிப்பில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தால்தான் குழந்தை தொழிலாளர் முறையை அறவே ஒழிக்க முடியும் என்றார். மேலும் யாரையும் வேலையில் இருந்து எடுக்கும் எண்ணம் எனக்கில்லை, வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்று பேசினார். முகாமில் தொழிற்சாலை நிர்வாகிகள், சமூக அமைப்புகள், தன்னார்வலர்கள், அரசு துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக தொழிலாளர் அதிகாரி ஜானகி நன்றி கூறினார். முதியோர் பென்ஷன் பெறும் வயதை 60 என உயர்த்தியதால் 20,000 பேரின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது என்று வருத்தத்துடன் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கூறுகையில், நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது பல துறைகளில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வேலை தரக்கூடாது என்ற தடை உத்தரவின்படி சம்பளம் கிடைக்காமல் தொழிலாளர்கள் பாதிப்பு அடைந்தனர். அவர்கள் எங்களால் பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அல்ல என்றாலும் அவர்களின் நலன் கருதி நானும் மற்ற அமைச்சர்களும் கோப்புகளில் கையொப்பமிட்டு ஆளுநர் உத்தரவு பெற்று சம்பளம் வழங்கினோம். மேலும் 800 பேருக்கு மேல் பணி நிரந்தரம் செய்துள்ளோம். ஆனால் அவர்கள் எங்களால் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என எண்ணி தற்பொழுதைய அரசு மனசாட்சி இல்லாமல் பணி நீக்கம் செய்தது நியாயமான செயல் அல்ல என்றும், முதியோர் பென்ஷன் தொகை பெற வயது 55 என முன்பு பதவியில் இருந்த முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் தற்பொழுது 60 என உயர்த்தியதால் 20,000 பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வருத்தத்துடன் கூறினார். புதுவையில் ரவுடிகளை கட்டுப்படுத்த போலீசார் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று SSP சந்திரன் கூறினார். புதுவையில் பணிபுரியும் தலைமை காவலர்கள் மற்றும் போலீசாருக்கு பணி ஊக்குவிப்பு கூட்டம் கோரிமேடு காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் SSP சந்திரன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், புதுவையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் 10 ரவுடிகள் இருப்பார்கள். இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்த போலீசார் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மேலும் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். குற்றச் செயல்கள் நடைபெறும் இடங்களை கண்காணிக்க வேண்டும். சந்தேகத்திற்குரிய நபர்களை பிடித்து விசாரிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது குற்றச் செயல்களை முன்கூட்டியே தடுக்க முடியும் என்று பேசினார். புதுவையில் திருட்டை தவிர்க்க பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை கடைபிடிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுவையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் திருட்டை தவிர்க்க பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி மக்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்லும் சூழ்நிலை ஏற்படுமேயானால் அவர் பணத்தையும் நகையினையும் பாதுகாப்பாக பேங்க் லாக்கரில் வைக்க வேண்டும். வீட்டில் வைக்காமல் இருப்பது நல்லது என்றும், இரவில் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் திருட்டை தவிர்க்கலாம். மிக நாகரிகமாக பெண்கள் வீட்டிற்கு வந்து உடைமாற்ற அனுமதி கேட்டால் அனுமதிக்கக்கூடாது. மேலும் காலிங் பெல்லை யாராவது அடித்தால் உடனே கதவை திறக்காமல் ஜன்னல் மூலம் பார்த்துவிட்டு தெரிந்தவர்கள் என்றால் கதவை திறக்க வேண்டும். தெரியாதவர்கள் என்றால் உள்ளே இருந்து பதில் அளிக்க வேண்டும். அதுபோல் ஜன்னல்களுக்கு கிரில்களை ஸ்க்ரூ போட்டு முடுக்காமல் சுவரில் புதைப்பது நல்லது. வங்கிகளுக்கு பணம் எடுக்கவோ போடவோ செல்லும்போது வாகனங்களில் வைத்துக் கொண்டு செல்லாமல் கைப்பையில் வைத்துக் கொண்டு உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ அழைத்துச் செல்ல வேண்டும். விடியற்காலை கோலம் போடும்போது வீட்டை பூட்டிவிட்டு அக்கம் பக்கம் பார்த்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது பெண்கள் இருட்டு அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் மேற்கண்ட வழிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறும் காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் சந்தேகத்திற்கு உரிய நபர்கள் யாரையாவது கண்டால் 100 என்ற தொலைபேசி எண்ணில் காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்தால் உடனே போலீசார் வந்து அந்த நபரை பிடித்து விசாரிப்பார்கள் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. புதுவை கல்மண்டபம், பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம் ஆகிய பஞ்சாயத்துகளில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஏரியில் தூர்வாரும் பணிக்கான துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கல்மண்டபம், பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் ஏரி தூர்வாரும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் வட்டார வளர்ச்சி அதிகாரி மாலதி கலிவரதன் வரவேற்று பேசிட சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி முன்னிலை வகித்தார்.
சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை துவக்கி வைத்து பேசுகையில், முதியோர் உதவித்தொகை அறிவித்தபடி 2000 ரூபாயாக விரைவில் உயர்த்தி தரப்படும் என்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுவையில் உணவு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்றுதான் இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். மேலும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் தொழிற்சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். விழாவில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவி ராஜவதனி, ஆணையர் சத்தியமூர்த்தி, முன்னாள் கவுன்சிலர் ஆதிமூலம், கல்மண்டபம் பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகம் மற்றும் பலர் சிறப்புரையாற்றினர். விழாவில் வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக பஞ்சாயத்து துணைத் தலைவர் முருகபாண்டியன் நன்றி கூறினார். புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து ஆர்வமுடன் சான்றிதழை பெற்றுச் சென்றனர். புதுவையில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதற்கான மதிப்பெண்கள் பட்டியல் இன்று அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தில் மதிப்பெண்கள் சான்றிதழை பெற்று வந்தனர். பின்னர் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு வழங்கினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்கள் தங்கள் பெற்றோருடன் பள்ளிக்கு வந்து உற்சாகத்துடன் மதிப்பெண்கள் சான்றிதழையும் மாற்று சான்றிதழையும் பெற்றுச் சென்றனர். சான்றிதழ்களை பெற பள்ளியில் மாணவர்கள் திரண்டதால் கூட்டம் அலைமோதியது. இதனால் அவர்கள் வரிசையில் நின்று சான்றிதழ்களை பெற்றுச் சென்றனர். புதுவை கால்நடை துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஐயங்குட்டிப்பாளையம் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியில் அமர்த்தப்பட்ட 110 பேர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட அவர்கள் மத்திய இணையமைச்சர், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலரிடம் மனு அளித்தனர். ஆனால் மீண்டும் பணியில் அமர்த்தப்படாததால் மருத்துவக் கல்லூரியில் காலவரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்பத்தாருடன் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை நடத்தப்போவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். இதேபோன்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். நிர்வாகத்தை கண்டித்தும் மீண்டும் பணியில் அமர்த்த வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ரயில்கள் தாமதமாக வந்தால் பசியோடு இருக்க வேண்டுமே என்ற கவலை வேண்டாம். ஏனென்றால் இலவச உணவு வழங்க ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. பொதுவாக ரயில் தாமதமாக வந்தால் அதில் வரும் பயணிகள் பசியோடு அவஸ்தைப்படும் நிலை ஏற்படும். இது பயணிகளுக்கு பெரும் மனக்குறையாக இருந்தது. இதனை தவிர்க்க ரயில்வே வாரியம் ஒரு இனிப்பான செய்தியை அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து பெருநகரங்களுக்கு செல்லும் ராஜதானி, சதாப்தி, துரந்தோ என அதிவேக ஏசி ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களில் இதுவரை இந்தியன் ரயில்வே உணவகம் மற்றும் சுற்றுலாக் கழகம் பயணிகளுக்கு உணவு சப்ளை செய்து வந்தது. இந்நிலையில் ரயில்கள் தாமதமாக வந்தால் பயணிகள் பசியோடு இருக்கும் நிலையை போக்க அந்த நேரத்திற்கான உணவினை இலவசமாக வழங்க ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு தாமதமாக செல்கிறதே என்ற வருத்தம் இருந்தாலும் பசியில் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படாது. ஏனென்றால் அவர்களுக்கு தாமதமாக செல்லும் நேரத்திற்கான முழு உணவினையும் ரயில்வே இலவசமாக வழங்கும். அவ்வாறு வழங்கப்படும் உணவுக்கான செலவுத் தொகையை உணவு சப்ளையர் ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து பெற்றுக் கொள்வார். இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. புதுவையில் +1 வகுப்புகளுக்கான மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கைக்கு நேர்காணல் மதிப்பெண் வாரியாக 27ஆம் தேதி முதல் துவங்குகிறது என்று பள்ளிக் கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம் கூறுகையில், அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பிற்கு மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கைக்காக ஏற்கனவே விண்ணப்பித்த மாணவ மாணவிகளுக்கு நேர்காணல் கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரும் 27ஆம் தேதி முதல் துவங்குகிறது. அன்று சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கான, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்களுக்கான மற்றும் முன்னாள் ராணுவத்திற்கான ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை நடைபெறுகிறது என்றும் 28ஆம் தேதி காலை 491 முதல் 451 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கும், மதியம் 450 முதல் 436 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் சேர்க்கை நடைபெறும். மற்றும் 29ஆம் தேதி காலை 435 முதல் 421 மதிப்பெண் பெற்றவர்களுக்கும், மதியம் 420 முதல் 411 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் சேர்க்கை நடைபெறும்.
அதேபோன்று 30ஆம் தேதி காலை 410 முதல் 401 வரையும், மதியம் 400 முதல் 391 வரையிலும் மதிப்பெண் பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும், 1ஆம் தேதி காலை 390 முதல் 381 வரையும், மதியம் 380 முதல் 376 வரையும் மதிப்பெண் பெற்றவர்கள் பங்கேற்கலாம். மேலும் நேர்காணலுக்கு தகுதி உடையவர்கள் மைய அலுவலர் அளிக்கும் விண்ணப்பத்தை நிரப்பி சமர்ப்பித்து தங்கள் வருகையை உறுதி செய்துவிட்டு பெற்றோருடன் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் மதிப்பெண் பட்டியல், மாற்று சான்றிதழ், புதுப்பிக்கப்பட்ட நிரந்தர ஒருங்கிணைக்கப்பட்ட சான்றிதழ், குடியுரிமை மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் மற்றும் நகல்களை கொண்டு வர வேண்டும் என்றும், மேற்கூறிய மதிப்பெண்களுக்கு கீழ் பெற்றவர்களுக்கு நேர்காணல் அட்டவணை 29ஆம் தேதி வெளியிடப்படும் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.